இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர்த்துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 100வது வாரத்தில் 577வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்பலம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்றைய நிகழ்வில் நாம் இசைமழை என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை பார்க்க இருக்கின்றோம். இந்த இசைமலையில் நிறைய அற்புதமான பாடகர்கள் நமது அவையை அலங்கரித்த வண்ணம் இருக்கின்றனர். அவ்வகையில் இன்றைய நிகழ்வில் அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் அவர்களும் அன்பு சகோதரர் திருமிகு கணேஷ் அவர்களும் நமது அவையினை அலங்கரிக்க இருக்கின்றார்கள். அன்பு ஐயா ராமச்சந்திரன் நமக்கு நன்பு அறிமுகமானவர். நிறைய சமூக ஆர்வலராக பயணித்து வருவதோடு நில்லாமல் நல்லதொரு ஆசிரையும் அன்பையும் பாராட்டுக்களையும் நமக்கு வழங்குவதில் வல்லவராக எப்பொழுதும் திகழ்பவர். அன்பு சகோதரர் கணேஷ் அவர்கள் முதுநிலை வருவாய் ஆய்வாளராக பணியாற்றி வரக்கூடியவர். நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர், அன்புள்ளம் நிறைந்தவர், இனிமையாக பாடக்கூடியவர். இவர்கள் இருவருடைய பாடல்களை இன்று நமது அவையில் நாம் கேட்க இருக்கின்றோம். இருவரது பாடல்களும் நமது அவையை அலங்கரிக்க இருக்கின்றது. நமது பாசமிகு எழுத்தாளர் மற்றும் கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களுடைய அழகிய வர்ணனையோடு இணைந்து வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான நிகழ்வில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை இசை மழையின் வாயிலாக இந்த 100வது வார நிகழ்வினை கொண்டாடுவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இனிமைப்படுத்துவோம். நன்றி. இப்பொழுது கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் தொடர்வார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அதிகாலை வேளையில் நம்மை இசை மலையில் நனைய அன்பு ஐயா ராமச்சந்திரன் அவர்களும் சகோதரர் கணேஷ் அவர்களும் இங்கே வருகை தந்துள்ளார். அவர்களுக்கு முதல் வணக்கங்கள். இன்றைய முதல் பாடலாக ஒரு மனிதன் தன் வாழ்வில் வெற்றி பெற முக்கியமான சாதகம் எது? பணமா, கல்வியா, திறமையா என்று பார்த்தால் அதையெல்லாம் விட தன்னைத்தான் உணர்ந்து அந்த வெற்றியிலே அந்த செயல் செய்யும்போது நாம் வெற்றி பெறுகிறோம் என்ற அந்த தத்துவத்தை உணர்த்துகின்ற கண்ணதாசன் அவர்களின் வரியில் திரைக்கவி திலகம் KV மகாதேவன் அவர்களின் இன்னிசையில் TM சௌந்தரராஜன் அவர்கள் குரலில் வந்த உன்னை அறிந்தால் என்ற அற்புதமான திரைப்பட பாடலை வேட்டைக்காரன் படத்திலிருந்து ஐயா அவர்கள் மு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பாட இருக்கிறார். முதல் பாடலாக இந்த பாடலை நாம் கேட்டு ரசிப்போம். நன்றி. சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் பாடலுக்குள் செல்வோம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால்
உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பூமிக்கு நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா? பூமிக்கு நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரிக் கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? பூமிக்கு நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரிக் கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நன்றி. நன்றி ஐயா. கந்தர்வ குரலில் காதில் வழியே ஊடேறி எங்கள் மனங்களை நிறைத்தீர்கள். மிக்க நன்றி. அடுத்த பாடலாக வானம்பாடி கவிஞர் மு. மேத்தா என்னும் மகா கவிஞனின் வரிகளில் இளையராஜா அவர்களின் இன்னிசையில் பி. சுசிலா அவர்கள் பாடிய கேளடி கண்மணி திரைப்படத்தில் வருகின்ற அந்த அற்புதமான பாடல். தாயன்பிற்கே ஏதம்மா, ஆகாயம் கூட அது போதாது, தாய் போல் யார் வந்தாலுமே உன் தாயை போல் ஆகாது, என் மூச்சில் வாழும் உள்ளாங்குழல், உன் பேச்சில் நாளும் செந்தேன் குழல் என்ற அந்த ஆழ்ந்த வரிகள் நிறைந்த அந்த பாடல் கற்பூர பொம்மை ஒன்று என்ற அந்த பாடலை பாட இருக்கிறார் அன்பு சகோதரர் கணேஷ் அவர்கள். பாருங்கள். நன்றி. சரித்திரம் படைப்போம் உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தாயன்புக்கே ஈடேதம்மா, ஆகாயம் கூட அது போதாது, தாய் போல யார் வந்தாலுமே உன் தாயை போல அது ஆகாது, என் மூச்சில் வாழும் புல்லாங்குழல், உன் பேச்சு நாளும் செந்தேன் குழல்,
முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா. கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணோர ஆனந்த ஈரம் முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா. கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று. நன்றி. மிக்க நன்றி ஐயா. ஒரு அற்புதமான பாடல்கள். உங்கள் குரல் வளத்தில் இன்று எங்கள் செவியை வந்து நிறைத்தீர்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக அதே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வரியில் ஆலயமணி திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இன்னிசையில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா, கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லைக்கனி ஆக்கும் உந்தன் குருவாசகம் என்ற அந்த அற்புதமான வரிகள் இடம்பெற்ற கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற அந்த பாடலை பாட வருகிறார் அன்பு ஐயா ராமச்சந்திரன் அவர்கள். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம். கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா. உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா. இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா, மின்னல் இடை அல்லவா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா,
சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா? காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா? காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா? அம்பிகாபதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி. அம்பிகாபதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி. சென்ற பின்பும் பாவலர்க்கு நீகதி என்றும் நீகதி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா? சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா? நன்றி. நன்றி ஐயா. கல்லை கனியாக்கும் உந்தன் குருவாசகம், அதே போல இந்த காளியை இனிமையாக்கிய ஐயாவின் அந்த குரலுக்கு நன்றி. இந்த படம் ஆலயமணிங்கிற படம் வந்து அதை பற்றி சொல்லணும்னா, ஒரு முக்கோண காதல் கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது. அதிலே வந்து சிவாஜி கணேசனும், எஸ்.எஸ். ராஜேந்திரன், சரோஜா தேவி போன்றவர்கள் நடித்திருப்பார்கள். அந்த பாடல், அந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுக்கும் சரோஜா தேவிக்குமான அந்த காதல் பாடலாக இந்த பாடல் வந்திருக்கும். அதில் வந்து என்னென்னா, ஒரு காதல் பாடலில் வந்து தமிழ் பற்றியும் அந்த பாடலில் வந்து கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருப்பார். அந்த பாடல் ஒரு தடவை ஐயாவோட இதில் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பழைய அந்த பாடலை கேட்கும்போது என்னெல்லாம் வந்து காட்சிகள் கண் முன் ஓடுமோ, சிவாஜி கணேசன் அவங்களும் பாடும்போது அந்த காட்சிகள்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஐயாவுக்கு மீண்டும் நன்றி. ஏன்னா இந்த பாடல் கேட்கும்போது நம்மளுக்கே வந்து உள்ளுக்குள்ள ஒரு பரவசம் வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இளமை ததும்புற மாதிரி இருக்கும். இசை வளமும் நிறைந்த பாடல் இது. அடுத்ததாக விக்ரமன் அவர்கள் இயக்கத்தில் உன்னை நினைத்து என்ற திரைப்படத்தில் வந்த பாந்த கவிஞன் பா. விஜய் அவர்களுடைய பாடல். இதற்கு வந்து சிற்பி அவர்கள் இசையமைச்சிருப்பார். சிற்பி ஒரு குறைவான படங்களை இசையமைத்திருந்தாலும் அவர்கள் இசையமைத்த அனைத்து படங்களுமே வந்து பாடல்கள் வந்து அவ்வளவு இனிமையாக இருக்கும். அந்த அளவுக்கு அவரோட இசை இருக்கும். ஒரு குறுகிய காலத்தில் வந்துட்டு தன் படத்தை எல்லாம், பாடல்களை எல்லாம் மக்கள் மனசில் வந்து நிறைத்து சென்றவர் தான் சிற்பி என்கின்ற அந்த இசையமைப்பாளர். அவர்களுடைய அந்த இன்னிசையில் ஹரிஹரன் அவர்களுடைய அந்த காந்த குரலில் உள்ள பாடல் தான் யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை அப்படிங்கிற அந்த பாடல். படம் வந்து 2002 வெளிவந்தது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, முதலில் வந்து நாயகனுக்கு அந்த காதல் தோல்வி வரும். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு நம்பிக்கையான பாத்திரத்தில் ஒரு கதாநாயகி வருவார்கள். இருவருக்குமான அந்த ஒரு காதல் பாடல் தான் யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை என்கின்ற அந்த பாடல். பா. விஜய் அவர்களின் அந்த வரிகள் வந்து மிக அழகாக இருக்கும். இந்த பாடலை பாடுவதற்காக சகோதரர் கணேஷ் அவர்களை இப்பொழுது பாட அழைக்கிறேன். நன்றி. யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை,
ஒரு கோடி பூக்கள் உலகெங்கும் உண்டு, இந்த பெண் போல அழகான பூ ஒன்று உள்ளதா? யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? பனிக்கூட உன்மேல் படும் வேளையில் குளிர் தாங்கிடாமல் தேகம் நடுங்குமே. மலர் கூட உன்மேல் தொடும் வேளையில் பூ என்று தானே சூட நினைக்குமே. அமுதம் உண்டு வாழ்ந்தால் ஆயுள் முடிவதில்லை, உன் அழகை பார்த்து வாழ்ந்தால் அமுதம் தேவையில்லை. உன்னை தேடும் போது இதயம் இங்கு சுகமாக தொலைந்ததே. யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? அன்பே உன் கண்கள் சுழலின்கிறேன், அதனாலே அங்கே மூழ்கி போகிறேன். அன்பே உன் பெயரே படகின்கிறேன், அதை சொல்லித்தானே கரை சேர்கிறேன். உன் கொலுசின் ஓசை கேட்க தங்கமணிகள் கோர்ப்பேன், அதில் இருந்து குழைந்து போனால் கண்ணின் மணிகள் கோர்ப்பேன். உன்னை தீவு போல காத்து நிற்க கடலாக மாறுவேன். யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? ஒரு கோடி பூக்கள் உலகெங்கும் உண்டு, இந்த பெண் போல அழகான பூ ஒன்று உள்ளதா? யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? யார் இந்த தேவதை? நன்றி. மிக்க நன்றி. உன்னை தேடும்போது இதயம் இங்கு சுகமாக தொலைந்ததே அப்படிங்கிற அந்த வரியோட ஐயா அவர்களுடைய குரலை கேட்கும்போது, அவர் பாடும்போது நமக்கும் அந்த இதயம் தொலைந்து விடுகிறது. அந்த அளவுக்கான ஒரு இனிமையான குரலில் யார் இந்த தேவதை என்ற பாடலை பாடிச் சென்றார் சகோதரர் கணேஷ் அவர்கள். அடுத்ததாக நமது எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்த ஒரு படம்தான் நம் நாடு என்ற படம். அதிலே வருகின்ற பாடல்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். அதுவும் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்களில் பாடல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த பாடல்கள் வழியே தான் பாமர மக்களை அவர் இதயத்தில் தொட்டார். அவர் பாமர மக்களை மட்டுமல்ல, சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் அவருடைய பாடல்கள் அனைத்தும் ஒவ்வொரு படத்திலும் இடம்பெற்றிருக்கும். குழந்தைகளையும் அவர் தன்வயப்படுத்துவார். அதேபோல இளைஞர்களையும் தன்வயப்படுத்துவார். முதியவர்களையும் தன்வயப்படுத்துவார். இது எல்லாமே ஒரே படத்தில் அமைந்தது போலத்தான் அவருடைய படங்கள் எல்லாமே இருக்கும். குறிப்பாக தத்துவ பாடல்கள் என்றாலே எம்ஜிஆர் படத்தில்தான் அதிகமாக வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான் நமது வாலிப கவிஞர் வாலி அவர்கள் வரியில் திரைக்கவி திலகம் மகாதேவன் அவர்களின் இன்னிசையில் நமது கந்தர்வ குரலோன் TM சௌந்தரராஜன் அவருடைய அந்த குரலில் வெளிவந்த பாடல் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்ற பாடல். விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேர்க்கு நேர் வழிகாட்ட வேண்டும் என்ற அந்த
வரிகள் இடம்பெற்ற அற்புதமான பாடலை நமது ஐயா மு. ராமச்சந்திரன் அவர்கள் பாட இருக்கிறார். நன்றி. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று, துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம், மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம். மெய்யான அன்பே தெய்வீகமாகும், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும். தவறான பேர்க்கு நேர் வழி காட்ட வேண்டும், தவறான பேர்க்கு நேர் வழி காட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர். தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நன்றி. நன்றிங்க ஐயா. கிளி போல பேச்சு, குயில் போல பாட்டு, மலர் போல சிரிப்பு, குரல் போல வாழு. ஐயா மு. ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் இந்த வரிகள் தாராளமாக பொருந்தும். அந்த வரிகள் இடம்பெற்ற அந்த பாடலை நம் மனதிற்குள் நினைத்து சென்ற ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக முத்துக்குமார், நவயுக கவிஞன் முத்துக்குமார் அவர்களின் வரிகள். முத்துக்குமார் அவர்கள் மிக குறுகிய காலத்திலே வாழ்ந்து சென்ற ஒரு மகா கவிஞன். சொல்லப்போனால் பட்டுக்கோட்டை போன்று அவரும் தனது தனித்துவத்தால் தமிழ் திரையை நிரப்பியவர். தமிழ் திரையை மட்டுமல்ல,
இலக்கியத்திற்கும் அவர் பெரும்பங்கு ஆற்றியுள்ளார். அவர் சிறிய வயதிலே இறந்தது தமிழ் திரையுலகிற்கு மட்டுமல்ல, இலக்கிய உலகிற்கும் பெரிய இழப்பு தான். வீரநடை என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி கவியில் ராஜநடை போட்டவர் தான் நா. முத்துக்குமார் அவர்கள். அவருடைய அந்த அற்புதமான வரியில், "உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக" என்ற அந்த பாடல் வரி இடம்பெற்ற வணக்கம் சென்னை என்ற திரைப்படத்தில் அனிருத் அவர்கள் இசையில் விஷால் தட்லானி அவர்கள் பாடிய அந்த பாடலை பாட வருகிறார் சகோதரர் கணேஷ் அவர்கள். ஏழு கடல் தாண்டி உனக்காக வந்தேனே, இந்த நதி வந்து கடல் சேருதே, வெண்ணிலவை விட்டு மோதிரங்கள் செய்வேனே, அது உனை சேர ஒளி வீசுதே, அந்த விண்மீன்கள் தான் எந்தன் கண்மீனிலே வந்து குடியேறவே கொஞ்சம் இடங்கேக்குதே, இங்கு உன் கையிலே நான் ஓர் பொம்மையே, ஊஞ்சல் போல் மாறுதே அடி உன் பெண்மையே, ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே, உண்மை சொன்னால் என்ன, உன்னை தந்தால் என்ன, ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே, உண்மை சொன்னால் என்ன, உன்னை தந்தால் என்ன, உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே, தினம் உயிர் வாங்குதே, உன் தோளில் சாய்ந்து கண்மூடி வாழ என் நெஞ்சம் தான் ஏங்குதே, தினம் உயிர் வாங்குதே, உன் கண்ணு மேலே மழை நீரை போலே முத்த கோலம் போட ஆசை அல்லாடுதே, நீ பேசும் பேச்சில் நாள்தோறும் கேட்டு இந்த ஜென்மம் தீர ஏக்கம் அல்லாடுதே, ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே, உண்மை சொன்னால் என்ன, உன்னை தந்தால் என்ன, உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே, தினம் உயிர் வாங்குதே. நன்றி. நன்றிங்க சகோதரர் கணேஷ் அவர்களே. உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் இயங்குதே. உங்கள் பாடல்களை கேட்கும் போதும் எங்கள் நெஞ்சம் இயங்கியது. அடுத்ததாக ஒரு நாட்டுப்புற பாடல் வடிவில் தாயை போற்றும் விதமாக நமது நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் அவர்கள் பாடிய பாடல் அது. இந்த பாடல் அனைத்து பக்கமும் மிகப்பெரிய புகழடைந்த பாடல். தாய்மையை பற்றியும் அவருடைய அந்த தியாகம் பற்றியும் எண்ணற்ற பாடல்கள் வந்துள்ளது. அதுவும் சமீப காலத்தில் மிக குறுகிய காலத்திற்கு முன்னதாக வந்த இந்த பாடல் அனைவர் மனங்களையும் வென்றிருக்கும். அந்த அளவுக்கு உள்ள பாடல்தான் 10 மாசம் என்னை சுமந்து என்ற அந்த பாடல். இதில் அந்த பாடல் வரிகள்லாம் நம்ம கேட்கும்போது ஒவ்வொரு தாயும் செய்கின்ற அந்த தியாகம், தாய்மை என்றாலே அன்பு, தியாகம், கருணை, இது எல்லாத்தையுமே நம்ம அதில் பொருத்தி பார்க்கலாம். இது எல்லாமே அந்த பாடல் வரிகள்லையும் வந்திருக்கும். சாதாரண சொல்லாடலில் வரக்கூடிய வரிகள் தான். ஆனால் நம்ம கேட்கும்போது தாய்மைக்கு மேலும் ஒரு தாய்மை பற்றிய நம்மளுடைய எண்ணங்கள் விரிவடையும். அந்த அளவுக்கு அந்த பாடல் இருக்கும். அந்த பாடலை பாட நமது ஐயா ராமச்சந்திரன் அவர்களை அழைக்கிறேன். நன்றி.
10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. எறும்பு அண்டாமே தூசு தும்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலும் ஜோறும் ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மாவோ. அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஆட்காட்டி விரல பூடிச்சு ஆக்காஞ்சா சொல்லி கொடுத்து அன்னாடும் கூழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்து களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்து சிறுவாழ் சேர்த்து வச்சு சீலெட்டொன்னு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறி நிப்பு. கொஞ்ச நேரம் காதலுன்னா அங்கமே பதறி நிப்பேன். காய்ச்சல் வந்து நாம் எடுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன். ஏன் புள்ள கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வச்சேன். தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்சேன். உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரும் சும்மா. காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரும் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மாவோ. அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஆகாசம் சும்மா. ஆகாசம் சும்மா. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. மிக அற்புதமான பாடல். இந்த பாடலை தங்கள் குரலில் கேட்டது மீண்டும் எங்களுக்கு ஒரு தாய்மை பற்றிய ஒரு நினைவோட்டம் நெஞ்சுக்குள்ளே வந்து சென்றது. இதுதான் நிறைவான பாடல். ஆனால் 7 பாடல்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏலிசையை உணர்த்துகிறது. சரி கம பத அப்படிங்கிற அந்த ஏலிசையை உணர்த்தி இந்த நிகழ்ச்சியில் நிறைவான பாடலை ஐயா முடித்தார். பாடல் ஒவ்வொன்றும் புதுமையும்
வளமையும் இனிமையும் கலந்து நமக்கு அளித்தார்கள் அன்பையா மு ராமச்சந்திரன் அவர்களும் சகோதரர் கணேஷ் அவர்களும். இன்னும் நிறைவாக ஏதாவது பாடல் இருந்தால் கூட இருவரில் யாராவது பாடலாம். ஏனென்றால் நம்மளுக்கு இன்னும் சிறிது கால அவகாசம் இருக்கின்றது. ஏதாவது பாடல் பாட முடியுமா? ஐயா சொல்லுங்க ஐயா. வேதம் நீ இனிய நாதம் நீ வேதம் நீ இனிய நாதம் நீ நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் ஓதும் வேதம் நீ இனிய நாதம் நீ. கருணை மேவும் புல்விழி பார்வையில் கவிதை இன்பம் காட்டுகிறார். கருணை மேவும் புல்விழி பார்வையில் கவிதை இன்பம் காட்டுகிறாய். இளைய தென்றல் காற்றினிலே இளைய தென்றல் காற்றினிலே இனிய சந்த பாட்டினிலே இளைய தென்றல் காற்றினிலே இனிய சந்த பாட்டினிலே எதிலும் உந்தன் நாதங்களே நினைத்த பொருள் தரும் நிரந்தர சுகம் தரும் வேதம் நீ இனிய நாதம் நீ நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் ஓதும் வேதம் நீ இனிய நாதம் நீ. அண்டம் பகிரண்டம் உனையண்டும்படி வந்தாய் அண்டம் பகிரண்டம் உனையண்டும்படி வந்தாய் தண்டை ஒளி ஜதி தருமோ கமல பாதம் சதிரிடுமோ தண்டை ஒளி ஜதி தருமோ கமல பாதம் சதிரிடுமோ மனமும் குணமும் தினமும் எழுதும் அழகே மலையும் கடலும் நதியும் அடியும் வடிவே நெஞ்சம் இது தஞ்சம் என உனைத்தினம் நினைத்தது நித்தம் ஒரு புத்தம் புது இசை தமிழ் வடித்தது ஒரு முறை தரிசனமும் தருக இசையில் உனது இதயம் இசையும் மனம் குணம் அறிந்தவள் சுழலது சரியது சரியது குறுநகை விரியுது விரியுது விழி கருணை மழை அதில் நனைய வரும் ஒரு மனம் பரவும் வேதம் நீ இனிய நாதம் நீ நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் போதும் நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் போதும் வேதம் நீ இனிய நாதம் நீ. ஐயா நன்றி. மிக்க நன்றிய. மிகவும் சிரமமான பாடல் இது. ஏனெனில் இது பாடகர்கள் அவர்கள் காலை பொழுதில் பாடவே யோசிக்கக்கூடிய பாடல். அந்த அளவுக்கு இதில் அந்த இசை நயங்களும் சந்த நயங்களும் நிறைந்த பாடல் இது. இந்த பாடல் வரிகளை ஒரு புலமை பித்தன் கவிஞர் அவர்கள் எழுதிய அந்த பாடல். அவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கின்றார். அவர் பாடல்கள் எல்லாமே நம்ம கேட்கும்போது நிறைவான வரிகளையும் மிக ஆழ்ந்த வரிகளையும் கொண்ட பாடல்களை எழுதுவதில் வல்லவர் தான் புலமை பித்தன் அவர்கள். அந்த வகையில் இன்று ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய அந்த பாடல்
கோயில் புறா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த ஏலிசையும் நிறைந்த ஒரு பாடல் மாதிரி அந்த பாடல் இருக்கிறது. ஏன்னா இதில் வரக்கூடிய அந்த பாடல் எல்லாமே அந்த கர்நாடக இசையை கற்றவர்கள் அவர்கள் தான் பாட முடியும் அப்படிங்கிற ஒரு சவாலான பாடல். அதை மிக நேர்த்தியாக ஐயா அவர்கள் காலை பொழுதிலே நம்மளுக்கு அன்பு பரிசாக தந்தார். ஐயா அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள். மேலும் இதில் உள்ள நமது நண்பர்கள் யாராவது, அன்பு ஐயா பாஸ்கரன் அவர்கள் இனிமையான குரல் வளத்தை உடையவர். அவர் பாடினால் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. ஐயா அவர்கள் தற்போது பாட இயலுமா என்பதை கூறலாம். ஏனெனில் உங்களுடைய பேச்சை கேட்டிருக்கிறோம், மிக இனிமையாக இருக்கும். அதே மேலே பாடினா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இங்கே நிச்சயம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணோட்டம். பாட முடியுமா ஐயா? ஐயா சிறப்பாக பாடிடலாங்க. மிக்க நன்றிங்க ஐயா. ஒரு 2 நிமிஷம் லிரிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க. சரிங்க ஐயா. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா எடுக்கிறதுக்குள்ள நான் ஒரு சின்ன பாட்டு பாடிட்டுங்களா? நிச்சயமாக நிச்சயமாக பாடுங்க. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் இருந்தும் பாவையின்றி பார்வை இல்லை, ராகங்களின்றி சங்கீதம் இல்லை, சாவொன்றுதானா நம் காதல் எல்லை, என் நாதமே வா, சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, திருமுகம் வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வடியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ, கனவினில் எந்தன் உயிரில் உறவாடி விடிகையில் இன்று அழுது பிரிவாய், தனிமையில் எந்தன் இதயம் சருகாகி உதிருமோ, திரைகளிட்டால் மறைந்து கொள்ளாது, அணைகளிட்டாலும் வழியில் நில்லாது, பொன்னி நதி கன்னி நதி ஜீவநதி, விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கீழ் இசை என்னும் மலை வரும் இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை மீறுமோ, ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ பாடிடுமோ ஆடிடுமோ பாடிடுமோ, ராஜதீபமே எந்தன் வாசலில் வாராயோ, குயிலே 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 குயிலே, உந்தன் ராகம் நெஞ்சில்
நின்று ஆடுவோம் ராஜதீபமே. நான் தேடி வந்த ஒரு கோடி நிலவு அவள் நீதானே நீதான். மனக்கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே. வெளியில்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய். வெளியில்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய். லிரிக்ஸ் மறந்துருச்சு. நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மிக மிக சிறப்பு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு குரல் வளம் உங்ககிட்டயும் இருக்குது. ஏன்னா நீங்கள் கதை சொல்லி கேட்டிருக்கிறோம், எல்லா விதமான வாய்ஸ்லேயும் கதை சொல்லுவீங்க. இப்போ உங்களுடைய அந்த தனித்துவமான குரல் மூலமாக பாடல்களும் வந்து கேட்குறோம். இன்னொரு பாடகரும் நமது தளத்துக்கு கிடைத்து விட்டார் என்று நினைக்கின்றேன். அதுவும் அந்த பாடல் வந்து காதல் ஓவியம்ங்கிற படத்தில் வந்து வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இன்னிசையில் மிக அற்புதமாக நமது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் பாடியிருப்பார்கள். அந்த பாடலை எடுத்து இப்பொழுது நினைவூட்டியதற்கு சகோதரர் சேவியர் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா, நீங்கள் இப்பொழுது பாடலாம். நன்றிங்க ஐயா. மேன்மையான அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே நன்றி. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு ஒரு புதிய நிறைய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களோட தனித்திறமை வெளிப்படுவதற்கு. அந்த வகையில் இன்னைக்கு இசை எனும் இன்ப வெள்ளத்தில் மூழ்கடிக்க இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுமே மிகச்சிறப்பாக பாடியிருக்காங்க. சேவியர் ஐயாடு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ரொம்ப அழகாக பாடினாரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி எல்லோருக்குள்ளும் இருக்கிற திறமையை வெளிப்படுத்துவதில் இந்த தளம் முன்னணியில் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லணும். மீண்டுமே ஒரு முறை இதை உருவாக்கியவர்களும் வழிநடத்தவர்களையும் அந்த நாட்டில் வாழ்த்தி மகிழ்கின்றோம். நான் அந்த வெள்ளை ரோஜா அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து பாடுறேன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவர்ப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், நல்வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தில் சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே, தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே, பாவிகள் யாருமில்லை பேதங்கள் ஏதுமில்லை, பாவிகள் யாருமில்லை பேதங்கள் ஏதுமில்லை, மேரியின் பூமடி மேவிய தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே, தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே. தோட்டத்து பூக்களை போல் புன்னகை வீசிடுங்கள், வாட்டத்தை போக்குகின்ற வார்த்தையை பேசிடுங்கள், வெள்ளை மனம் பிள்ளை மனம் கோடி பெறும், வையகமே கையருகே ஓடி வரும், நாளைய ராஜ்யமே உங்களை சேர்ந்திடுமே, லாலலலாலலலா லாலலலாலலா. முத்தினமே ரத்தினமே சித்திரமே சிறுமலரே, தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே, தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே, பாவிகள் யாருமில்லை வேதங்கள் ஏதுமில்லை, பாவிகள் யாருமில்லை வேதங்கள் ஏதுமில்லை, மேரியின் பூமடி மேவிய தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே, தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே. நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. இன்றைய இந்த இசை நிகழ்வில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் பாடிய விதமும் மிக சிறப்பாக இருந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அந்த 7 பாடல்களுக்கு நாம் இதில் பாடுவதற்கு முடிவு செய்திருந்தோம். நேரம் நமக்கு இருந்ததால் இந்த திரைப்படங்களில் வந்து சொல்லுவாங்க, அதாவது கௌரவ தோற்றம் நட்புக்காக அப்படின்ட்டு முக்கியமான இடத்துல வந்து கை கொடுக்கறதுக்கு ஒரு சில சீன்கள் மட்டும் ஒரு சில நடிகர்கள், முக்கியமான நடிகர்கள் வருவாங்க. அதே போல்
இன்று நம் நிகழ்வுக்கு நட்புக்காக வந்த சகோதரர் அருள்சேகர் அவர்களுக்கும், கௌரவ தோற்றத்தில் இடம்பெற்ற ஐயா பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை உரித்தாகிறோம். மேலும் அந்த 7 பாடல்கள் கூடுதலாக ஒரு பாடல், மொத்தம் 8 பாடல்களை பாடிய நமது ஐயா மு. ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், இனிமையான இளமையான பாடல்களை மெலடி பாடல்கள், அதாவது புதுமையை பழமை என்று கலந்து இன்று நம்ம காலையிலே நம்மளுக்கு அளித்திருந்தார்கள். அதில் புதுமையான பாடல்களை பாடிய சகோதரர் கணேஷ் அவர்களுக்கும் சரித்திரம் படைப்போம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது சகோதரர் பிரிட்டோ அவர்களுக்கு இந்த கொடுக்கின்றேன். நன்றி. நன்றிங்க அன்பு கவிஞரே. மிகவும் சிறப்பான ஒரு இனிய காலை பொழுதாக இன்றைய காலை பொழுது அமைந்திருந்தது. நேற்று அதிகாலையில் தான் இன்று திட்டமிடப்பட்டிருந்த நிகழ்வு சிறு சவால் காரணமாக சற்று தள்ளி போகக்கூடிய ஒரு சூழல் இருந்த தருணம். அத்தகைய தருணத்தில் சிறப்பாக இன்றைய நிகழ்வை வடிவமைப்பதற்காக அன்பு ஐயா ராமச்சந்திரன் அவர்களிடம் நேற்றைய நிகழ்வு முடிந்ததும் அலைபேசியில் அழைத்து தொடர்பு கொண்ட பொழுது நிச்சயமாக பாடலாம் ஐயா என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் பிறகு மாலை ஐயாவோடு பேசும் பொழுது கூடுதல் இனிமை கோர்க்கும் விதமாக அன்பு ஐயா கணேஷ் அவர்களை இல்லத்தில் சந்தித்து அவருடைய ஒப்புதல் பெற்று அவரை ஓரிரு பாடல்கள் பாட வைக்கலாம் என்ற ஒரு தகவலையும் அன்பு ஐயா அவர்கள் குறிப்பிட்டு நேற்று அவரை சந்தித்து 3 பாடல்கள் அன்பு சகோதரர் கணேஷ் அவர்களை பாடுவதற்கு இன்று நமது தளத்தில் அன்பு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் போதிய ஏற்பாடுகளை செய்திருந்தார். அன்பு சகோதரர் கணேஷ் அவர்கள் முதன்முறையாக நமது தளத்தில் இணைந்து இனிமையான பாடல்களை இன்று நமக்கு பரிசளித்தார். இங்கு சென்னையில் வருவாய்த்துறையில் முதுநிலை ஆய்வாளராக பணியாற்றக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் நம்மிடையே பங்கேற்று மிக இனிமையான பாடல்களை பரிசளித்த தருணங்களுக்காக மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் சரித்திரம் படைப்போம் தளம் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பு ஐயா மு. ராமச்சந்திரன் அவர்கள் எப்பொழுதுமே வெகு சிறப்பான பாடல்களை நமக்கு அந்த கம்பீர குரலில் பரிசளிப்பது வழக்கம். இன்றும் அற்புதமாக பாடல்களை நமக்காக தேர்வு செய்து அதை வெகு சிறப்பாக பாடிய தருணங்களுக்காகவும் நமது தளத்தில் கணேஷ் அவர்களை முதன்முறையாக நமது தளத்தில் அறிமுகப்படுத்தியதற்காகவும் அன்பு ஐயா ராமச்சந்திரன் அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அடுத்தபடியாக கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் இரவு 10:30 போல அவர் வேலையை முடித்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருந்த தருணம். அந்த நேரத்தில் அவருக்கு அழைப்பு கொடுத்து, அன்பு சகோதரர் அவர்களே, இன்றைய நிகழ்வில் நீங்கள் தான் இந்த வர்ணனை பகுதியை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பினை கொடுத்த பொழுது எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டார். இரவு பொழுதில் அவர் அந்த குறுகிய காலத்தில் இந்த வர்ணனைகளை தயாரித்து அதற்கான தகவல்களை எடுத்து வெகு அற்புதமாக இன்றைய நிகழ்வை நிறைத்தார். நமது தளத்தில் திரை வள்ளுவர்கள் என்ற தொடரை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் செய்தால் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்குமே என்று அன்பு சகோதரர் அவர்களிடம் கேட்ட பொழுது மிகவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு வெகு அழகாக இன்றைய அவையை நிறைத்தார். அன்பு சகோதரர் காசி ஆறுமுகம் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அடுத்தபடியாக அன்பு சகோதரர் அருள்சேவியர் அவர்கள் வெகு சிறப்பாக பாடினார்கள். இந்த அளவிற்கு குரல் வளம் அருள்சேவியர் அவர்களிடம் இருந்துள்ளதே இதை இத்தனை நாள் கவனிக்காமல் விட்டு விட்டோமே என்ற ஒரு எண்ணம் தோன்றும் அளவிற்கு வெகு சிறப்பாக பாடினார். அன்பு சகோதரர் அவர்கள் காசி ஆறுமுகம் அவர்கள் குறிப்பிட்டது போல நட்பிற்காக அந்த இடையில் பாஸ்கரன் ஐயா அந்த வரிகளை தேடுவதற்கு முன்பு ஒரு அற்புதமான பாடலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம்.
அடுத்தபடியாக அன்பு ஐயா ரோட்டரி பாஸ்கரன் அவர்கள், அவரிடமும் ஏற்கனவே ஒப்புதல் பெற்றுள்ளோம். கூடிய விரைவில் அவரது இசை நிகழ்வையும் நமது தளத்தில் அரங்கேற்ற இருக்கின்றோம். அன்பு ஐயா அவர்கள் எப்பொழுதுமே பாடலில் வல்லவராக விளங்கக்கூடியவர். நிறைய பாடல்களை அற்புதமாக பாடி பரிசளிப்பதில் வல்லவராக இருக்கக்கூடியவர். இன்று நமது அவையில் வெகு நேர்த்தியாக ஒரு இறைவணக்க பாடல் என்கின்ற அளவில் ஒரு பக்தி நிறைந்த ஒரு அற்புதமான பாடலை வெகு சிறப்பாக பாடி நமக்கு அன்பு பரிசினை இன்று வழங்கினார். 100வது வார கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் வெகு சிறப்பாக 4 பாடகர்களால் நமது அவை இன்று அழகுற்றது. அதற்கு மெருகேற்றும் விதமாக அன்பு சகோதரர் கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களுடைய வர்ணனையும் இன்றைய நிகழ்விற்கு கூடுதல் அழகு கோர்த்தது. அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நாளை நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஆரோக்கியம் அத்தியாவசியம் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான இசை காலை அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு சிறப்பாக ராமச்சந்திரன் ஐயா, கணேஷ் ஐயா மற்றும் அருள் சேவியர் சார், பாஸ்கரன் ஐயா எல்லாருமே ரொம்ப சிறப்பா பாடி இன்றைய காலை பொழுதே அழகாக இசையால் நிறைத்திருக்கிறார்கள். அதற்கு ரொம்ப சிறப்பாக வர்ணனை கொடுத்த காசி ஆர்மம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைய நாளின் முதல் பாடலாக வேட்டைக்காரன் படத்திலிருந்து KV மகாதேவன் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய உன்னை அறிந்தால் அப்படிங்கிற பாடல். இரண்டாவது பாடல் மு மேத்தா அவர்களின் வரியில் இளையராஜா அவர்களின் இசையில் P சுசீலா அவர்கள் பாடிய கற்பூர பொம்மை ஒன்று என்ற பாடல். அடுத்த பாடல் கண்ணதாசன் அவர்கள் வரிகளில் ஆலயமணி படத்தில் MS விஸ்வநாதன் அவர்கள் இசையில் TMS அவர்கள் பாடிய கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடல். அடுத்ததாக உன்னை நினைத்து திரைப்படத்தில் விக்ரமன் அவர்கள் இயக்கத்தில் பா விஜய் அவர்கள் வரிகளில் சிற்பி அவர்களின் இசையில் ஹரிஹரன் அவர்கள் பாடிய யார் இந்த தேவதை பாடல். அடுத்ததாக நம் நாடு படத்தில் MGR அவர்கள் நடித்து TMS அவர்கள் பாடிய பாடல். வாலி அவர்கள் எழுதியிருக்கார் நினைக்கிறேன். MSV அவர்களுடைய இசையில் வந்த பாடல் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேங்கிற பாடல். அடுத்த பாடல் முத்துக்குமார் அவர்களின் வரிகளில் வணக்கம் சென்னை படத்தில் அனிருத் விஷால் இவர்களுடைய இசையில் உன் கைகள் கோர்த்து அப்படிங்கிற பாடல். நிறைவான பாடலாக 10 மாசம் என்னை சுமந்து அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற பாடல் வேல்முருகன் அவர்கள் பாடிய பாடல். அதை தொடர்ந்து ஐயா அவர்கள் வேதம் நீ அப்படிங்கிற ஒரு பாடல் ஏசுதாஸ் அவர்கள் பாடி புலமை பித்தவன் அவர்களின் வரிகளில் இளையராஜா அவர்களின் இசையில் பாடிய ஒரு பாடல் கோயில் புறா படத்திற்காக. அடுத்த பாடல் அருள் சேவியர் அவர்கள் பாடிய பாடல் SPB அவர்களை என்றென்றும் நினைவில் நிறுத்தக்கூடிய ஒரு பாடல் சங்கீத ஜாதி முல்லை. அடுத்ததாக வேதாத்திரிய வரிகளோடு பாடிய பாஸ்கரன் ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக அனைத்து பாடல்களுமே ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையாக இருந்தது. ராமச்சந்திரன் ஐயா சொல்லவே வேண்டாம், வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி பாடினா மட்டும் போதும். அதுல இருக்கிற குரல் வளமாகட்டும், இனிமையாகட்டும், அந்த உச்சரிப்பு அப்படியே எல்லாமே ஐயா பாடும்போது வந்துடும். அந்த மாதிரிதான் இன்றைக்கு ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. காசி ஆறுமுகம் அவர்கள் குறிப்பிட்டாரு, கந்தர்வ குரல் காதின் வழியினூடே வந்தது போல அப்படிங்கிற மாதிரி அழகா அந்த அளவுக்கு ஒரு கந்தர்வ குரல் அது. நன்றிங்கய்யா, உங்களுடைய அருமையான பாடல்களுக்கு நன்றி. அடுத்ததாக இன்றைக்கு முதன்முறையாக நம்மிடம் இணைந்திருக்கும் கணேஷ் அவர்கள் ஒரு அரசாங்க அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு முதன்முறையாக நம்மோடு இணைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவர் பேசின வீடியோ எல்லாம் பல காலம் முன்னாடியே பார்த்திருக்கோம். அவ்வளவு ஒரு தெளிவான சிந்தனையாளர் அப்படின்னு வியந்து பார்க்கும்போது, ஒரு அருமையான பாடகர் அப்படின்னு வியந்து பார்க்கக்கூடிய, வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் தொடர்ந்து நீங்கள் நம்முடைய நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய கருத்துக்கள், பாடல்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அடுத்ததாக காசி ஆறுமுகம் அவர்கள் இன்னைக்கு ஒரு இனிமையான ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் நம்ம நிகழ்வுகள்ல புது புது ஆச்சரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு ஆரோக்கிய பிரிட்டா அவர்கள் தான் வர்ணனை கொடுக்க போறாரு அப்படின்னு நினைக்கும்போது காசி ஆறுமுகம் அவர்களுடைய வர்ணனை உண்மையிலேயே குறுகிய காலகட்டத்தில் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுவும் நம்ம பாஸ்கரன் ஐயாவுக்கும் அருள் சேவியர் ஐயாவுக்கும் சொன்ன மாதிரி நட்புக்காக கௌரவ தோற்றம் அப்படின்னு சொன்னதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப சிறப்பான ஒரு வர்ணனை. அதற்கும் மிக்க மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. விஜயா அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். கருணை உள்ளம். அடுத்து ரேவதி, கற்பகவள்ளி, வேல்ராஜ் ஐயா இன்று நம் தளத்தில் வந்து பகிர்தலை கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியாக உட்காந்து கண்களை முடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்னு தான் தெரியலைங்க ஐயா. அவ்வளோ ஒரு சந்தோஷம், பூரிப்பு, மனசு நிறைஞ்சிடுத்து வயிறு நிறைஞ்சிடுத்துன்னே சொல்லுவேங்க ஐயா. இவ்வளோ ஒரு காலையில எப்படின்னா ஒரு உதாரணம், ஒரு வாழை இலைய தலை வாழை இலைய போட்டு அதில் சாப்பாடு பரிமாறி கூட்டு, காய், பொரியல், வடை, பாயாசம், சாம்பார், ரசம், மோர், அதில் கொஞ்சம் உப்பு, இப்படிலாம் வச்சு பரிமாறி அழகா இவ்வளோ பெரிய அன்பு உள்ளங்கள்னு தான் சொல்லுவேன் நான். அவங்களுக்கெல்லாம் பேர் என்னன்னா இதுதான் நான் வைக்கிறது. எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமா அன்பா வந்து எல்லாரும் அவங்கவுங்க சேவையை எவ்வளோ எளிதாகவும் அழகாகவும் சிற்பமாகவும் செதுக்கிட்டாங்கன்னே தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அருமைங்க ஐயா. இந்த இந்த ஒரு அதான் இந்த சரித்திரம் படைப்பவங்கிறதுக்கு ஒரு இது என்னன்னா, அந்த அந்த சரித்திரம் படைக்கிறதுக்கு எப்படி எப்படிலாம் அந்த சிற்பி சிலையை செதுக்கும் பொழுது அது ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன வைக்கணும், மூக்கு, வாய், நாக்கு, அப்படிலாம் ஒரு வழிவகைப்படுத்தி இந்த சரித்திரம் படைப்போம் தளத்தை சித்திரம் படைச்சு கொண்டிருக்கீங்க ஐயா. நீங்கள் எல்லாருமே என்னுடைய குழந்தைங்க தான். நம்ம எல்லாமே ஒரே குடும்பம் தான். இப்படி தான் நான் வந்து எல்லாரையும் நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளேயும் எவ்வளோ ஒரு பெரிய திறமைன்னு தான் சொல்லுவேன் நான். அப்படி கூப்பிட்டதை வந்து அப்படியே
அவங்கவங்களுக்கு அந்த இரையாற்றல் குடுத்தத அப்படியே கொட்டி தீர்க்கிறீங்கன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கு இவ்வளோ காலை நேரத்திலேயே. எல்லாருமே, பொதுவா எல்லாருமே சரித்திரம் படைக்கிறீங்கன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப நன்றிகள் ஐயா. அ ராமச்சந்திரன் ஐயா சொன்னா, அவர் எப்பவுமே ஒரு ஒருத்தவங்க பேசி முடிச்சதுமே அவர் பாட்டு ரெடி பண்ணிடுவாரு. அந்த பாட்டு ரொம்ப அதுக்கு பொருத்தமா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். திடீர் திடீர்னு வந்து பாடுவாரு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கு. இப்படிலாம் ஒரு திறமைய வந்து அவங்கவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம எப்படிலாம் இதுல பயணம் செய்து எல்லாரையும் மகிழ்கிறோம் அப்படிங்கிறது தாங்க நான் இங்க சொல்ல வந்தேன். ஐயா வந்து கணேசன் ஐயா எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அவரும் ரொம்ப அற்புதமா பாடினாரு. ரொம்ப நன்றிகள் ஐயா. ஆரோக்கிய பிரீட்டோ அதுக்கு ஒவ்வொருத்தவங்களையும் அமர்த்துறாரு பாருங்க. இப்ப காசி ஆறுமுகம் அவங்கள வந்து சொன்னது அவர் வேலையை அவ்வளோ கரெக்டா அந்த டைரக்ஷனோட செய்வாங்க. அப்படி செய்து முடிக்கிறார் பாருங்களேன். ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அந்த கருவியை வந்து யார் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற திறமை வந்து ஆரோக்கிய புரட்டா ஐயா அவர்களுக்கு அளவுக்கு மீறி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி வழி நடத்துறாருன்னு பாருங்க. அதே மாதிரி அருள் சேவியர் ஐயா, நானும் இன்னைக்கு வந்து இவ்வளோ திறமை, இந்த குரலுக்கு இவ்வளோ திறமை இருக்குன்னு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். ஆரோக்கிய புரட்டா ஐயா சொன்ன மாதிரி. ரொம்ப நன்றிகள் ஐயா. பாஸ்கரன் ஐயா சொல்லவே வேணாம். அவங்க எப்பவுமே எதை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் அப்படியே வடிவமைச்சிருவாருன்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்குள்ள ஒரு திறமை. அப்படி ஒரு சந்தோஷப்பட்டேன். எல்லாமே என் பிள்ளைங்கள மாதிரி நினைச்சேன். ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு திறமைய கையில எடுத்து செய்றாங்கன்னு தான் நான் நினைச்சு இதை கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க ஐயா. இன்னும் அவரு ரேவதிய சொல்லணும். ரேவதிய வந்து அஹ், அவங்க இன்னைக்கு வந்து கற்பகவள்ளி பேசுனது வந்து அப்படியே நான் சொல்லுவேன். தளத்துல வந்து சிந்தனை சிற்பி கற்பகவல்லின்னுவேன். அதே மாதிரி அவங்க சிந்தனையில எவ்வளோ எவ்வளோ அருமையா தீட்டி சொல்லிட்டாங்க. அந்த பேரு, ஊரு அப்படியே வடிவமைச்சிருவாங்க அவங்களும். அவங்க தினந்தோறும் அந்த வேலைய நல்லாவே செய்துட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ரேவதியும் அவங்களுக்கு உள்ள திறமையும் அப்படிதான். அதே மாதிரி சரித்திரம் படைப்போம் தளத்துல வந்து சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா, அவரையும் நான் சொல்லணும். அது ரொம்ப அருமையா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்தந்த படிநிலைக்கு ஏத்த மாரி அந்த சித்திரம் படைச்சு நமக்கெல்லாம் போட்டுடுவாரு. பார்க்கக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எவ்வளோ ஒரு திறமைய நம்மலாம் வச்சுக்கிட்டு இப்படி தளத்த நடத்திட்டு வர்றோம்னு கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, உணரும் பொழுது, அளவுக்கு மீறி ஆனந்தமா இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். ஒரு தாய், ஒரு குழந்தை ஒண்ணு செய்யும் பொழுது கண்டு ரசிக்கிற மாரி தான் உங்களை எல்லாம் நான் ரசிச்சுட்டு வரேன். வாழ்த்திட்டு வரேன். வாழ்த்துறது நான் இல்ல. மகரிஷி அவங்க தான் எனக்குள்ள இருந்து உங்களை எல்லாம் வாழ்த்திட்டு இருக்காங்க. நீங்க மேலும் உயரணும். நீங்கள் அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. நன்றிகள் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க அம்மா. ஒரு தலைவாழை இலை விருந்து பரிமாறினது போல இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமா ஐயாவும் கணேஷ் ஐயா அவர்கள் பாடினது அப்படிதான் இருந்தது. மேலும் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாஸ்கரன் ஐயாவும் அருள் சேவியர் ஐயாவும் பாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. அதே மாதிரி சரித்திரம் படைக்கும் நம் தளத்தில் சித்திரம் படைக்கும் வேல் அப்படின்னு சொன்னது அதுவும் ரொம்ப அழகா இருந்ததுமா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு இசை மழை அப்படிங்கிறத இசை விருந்து அப்படின்னு ரொம்ப அழகா விஜயா அம்மா சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பாடலும் நிறைய பாடல் வந்து நம்மளுக்கு அப்படியே கேட்டோம்னாவே உற்சாகத்தையும் பல நினைவுகளையும் கொடுத்துட்டே இருந்தது. அதுல ராமச்சந்திரன் ஐயா வந்து பாடுற பக்தி பாடல்கள் எப்படி இருக்குன்னா, எங்காவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இங்க வந்து கோயிலுக்கு போனா அவங்க எல்லாம் பாடுவாங்க. சில
பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி பாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பல்லாம் வந்து நினைப்பேன், ராமச்சந்திரன் ஐயா இருந்து இங்க பாடுனா எப்படி இருக்கும்? அப்படின்னு நிறைய தடவ நினைக்கிறது உண்டு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து ஐயாவுடைய குரல்ல வந்து காசி ஆறுமுகம் அவர்கள் குறிப்பிட்ட மாரி, அந்த காந்த குரல் மட்டுமில்ல, அதுல ஒரு தெய்வீக குரல். அப்படி அந்த இசை கற்று பாடுறாரான்னு எனக்கு தெரியல. ஆனா இசை கற்றவங்கள விட இன்னும் ரொம்ப நல்லா ஐயா பாடுறாங்க. அதை கேட்கிறதே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இன்னைக்கு கணேஷ் ஐயா அவர்களும் வந்து ரொம்ப அழகா பண்ணாங்க. ஐயாவை பத்தி ஒரு காணொளியும் இப்பதான் பார்த்தோம். ரொம்ப அழகா எப்படி தன் வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகா வடிவமைச்சுக்கிறதும் சரி, தனக்கும் மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் வந்து வழி காமிக்கிறதுலயும் ஐயா ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஐயாவுக்கு சீக்கிரமே கை கூடட்டும். அதுக்கப்புறம் இன்னைக்கு எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு பிரிட்டோ அண்ணா தான் இன்னைக்கு ஒவ்வொரு ராமச்சந்திரன் ஐயா பாடுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் உள்ள வந்தோம். ஆனா உள்ள வந்து பார்த்தா நம்ம காசி ஆறுமுகம் ஐயா வந்து ரொம்ப அவருக்கே உண்டான ஒவ்வொரு பாணியில வந்து சொன்னாரு. காசி ஆறுமுகம் ஐயாவுடைய தனி திறமை என்னன்னா, அந்த ஒரு செகண்ட்ல அப்படியே ரொம்ப அழகா ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிருவாங்க. இன்னைக்கு பாஸ்கரன் ஐயா பாடுனது சொன்னாங்க. கௌரவ தோற்றம், சிறப்பு தோற்றம் மாரி வந்து பாடுனாங்க அப்படின்னு சொன்னது மாரி நிறைய விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் பாஸ்கரன் ஐயாவுடைய பாடலும் சரி, உலக நாள்ல வாழ்த்தோட அப்படியே ஆரம்பிச்சு ஐயாவுடைய குரல்ல இன்னைக்குதான் நான் பாடுறது கேட்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அண்ணா சொன்னாங்க நம்ம ஒரு இசை மழையும் மறுபடியும் தயாராக போகுதுன்னு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அருள் சேவியர் ஐயாவுக்கும் மிக்க மிக்க நன்றி. இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் மிக்க நன்றி. இன்று ஒரு நல்ல நாளாகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் தொடங்கியதுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. ரேவதி என்கிட்ட கூட சொன்னாங்க ஒரு முறை, இந்த கோயில்ல ஐயா பாடிந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அத உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஐயாவோட பாடல்கள் அப்படிங்கிறது நமக்கு தினம் தினம் கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த ஒரு பாக்கியம் இருக்கு. நன்றிங்க ஐயா. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர்ல நல்ல ஒரு மழை. ஐயாவோட பாடல் கேட்பதற்கு இனிமையா இருந்தது. காசி ஆறுமுக ஐயாவோட அந்த பாடலுக்கான விளக்கம், அவரோட குரல் ஆளுமை நிறைந்த அந்த குரல் வளம், ஐயாவோட இனிமையான அந்த குரல் வளம் ரொம்ப அருமையா இருந்தது. பழைய பாடல், புதிய பாடல், வாழ்வியல் விழுமியங்களை சொல்லக்கூடிய, அதாவது நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத நம்ம திரையிசை பாடல்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். மயக்கமா கலக்கமா அந்த பாடலை கேட்டேன் அப்படின்னாலே, நான் வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுப்பேன். முத நான் அந்த பாடல் கேட்டப்போ, அத அந்த ஒரு பாடல் என் வாழ்க்கையை நல்லாவே மாத்துச்சு. நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்தால் நிம்மதியா நம்மளால இருக்க முடியும் அப்படின்ற அந்த சொல்லு வந்து நம்மளை வாழ வைக்குது. பிறருக்கு தொண்டு செய்யற அந்த எண்ணமும் வரும். இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு தன்னம்பிக்கை நன்னம்பிக்கை தரக்கூடியதாகட்டும், ஒரு சோர்வை சரி பண்றதாகட்டும், இல்ல மகிழ்ச்சியா வாழ்றது, மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு, இப்படி கோடி கோடி அர்த்தமுள்ள பல லட்சக்கணக்கான பாடல்கள் இருந்தது. அதில் இன்னைக்கு அதிகாலை பொழுதுல ஐயா வந்து பாடிய அந்த பாடல், காசி ஆறுமுக ஐயாவோட அந்த கருத்து, அதை அவர் சொன்ன விதம் மிகவும் அருமையா இருந்தது. நல்ல ஒரு இசைமலை, மனதுக்கு நல்ல ஒரு விருந்தா இருந்தது. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ஐயா. காசி ஆறுமுக ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. இனிமையா பாடிய பாடகர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றிங்க அம்மா. ஜெய்சங்கர் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ் யூஷுவல் லேட்டாக வந்துட்டேன். நாங்கள் வேற ஒரு தளத்தை எடுத்துட்டு வந்ததுனால லேட் ஆகுது. பட் அந்த பாடல்கள்லாம் மிஸ் பண்ணிட்டேன். மேபி அந்த ரீகேப்பிங்ல நம்ம வந்து கேட்டுடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிழல்கள் படத்துல இருந்து ஒரு மடை திறந்து தாவும் நதி அலை நான். அது வந்து ஒரு மாதிரியான கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு என்னைக்குமே தன்னம்பிக்கை விட்டு போகாம அடுத்த இலக்கை நோக்கி நகர்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அழகான பாடல். அதே மாதிரி வேடன் படத்திலிருந்து அந்த ஒரு பாடல், டைட்டில் சாங், அது வந்துட்டு அது ஒரு ஒரு மாதிரி எனர்ஜைசிங்கா இருக்கும். வந்து எப்பயுமே வந்து ஒரு எனர்ஜி ட்ராப் ஆகும்போது பெரிய எனர்ஜைசிங் பாட்டா வந்து நான் மீன் பண்றது அந்த பாடல். இது மாதிரி நிறைய பாடல்கள் வந்து மோட்டிவேஷனலா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க எந்த ஒரு
விஷயத்திலேருந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து முதல் விஷயம் வந்து இம்மீடியட் எனர்ஜி. அதாவது ஒரு ஒரு குளுக்கோஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது நிச்சயமா பாடல்கள் தான் வந்து கொடுக்கும். அதோடைய மியூசிக், அதோடைய வரிகள், அந்த டோனு, அதனுடைய மாடுலேஷன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு இம்மீடியட் பூஸ்ட் கொடுக்கறது அப்படின்னா பாடல்கள் தான். ம். எனக்கு வந்து ராமச்சந்திரன் ஐயா எல்லாம் வந்து அவர் மேல எனக்கு நிறைய பொறாமை உண்டு வந்துட்டு. ஏன்னா எனக்கு பாட தெரியாது, பாட வராது. நம்ம குரலும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. பட் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்கா நினைக்கிறோம். நம்மளுக்கு ரசிக்க தெரிஞ்ச நமக்கு வந்து பாடத் தெரியல. நானும் கரோக் போட்டு பாட்டு பாடிட்டு இருப்பேன். அப்ப என் பொண்ணுங்கலாம் பேசுவாங்க. "அப்பா நீ பாடுறது உனக்கு கேட்க மாட்டேங்குது. எவ்வளவு சங்கடமா இருக்குன்றது நாங்க கேட்கும்போது தான் தெரியும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம். பட் அதனால இந்த மாரியான ஒரு அ ஒரு குரல் வளம் இருக்கிறது எல்லாமே ஒரு கடவுளுடைய மிகப்பெரிய கிஃப்ட்டா நினைக்கிறேன். அ ம் மோரா ஐயா, காசி ஆனந்தன் ஐயா, அ நீங்க எல்லாமே நல்லா பாடுறீங்க. அ கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரசனை இருக்குன்றத ஒரு சந்தோஷத்துல நான் வந்து இந்த நாள் வந்து கழிச்சிட்டு இருக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. பாடல்கள் என்னைக்குமே வந்து நம்மள வந்து பரவசப்படுத்தும். அ ஒரு நம்பிக்கை ஊட்டும். இந்த பாடல்கள் வந்துட்டு புனைந்த அந்த ஒவ்வொரு கவிஞர்களுக்கும், இசையமைப்பாளர்களுக்கும், பாடகர்களுக்கும், எனது நடிகர்கள் உட்பட அனைவருக்கும் நான் எப்பயுமே நன்றி காணிக்கையாக்கிக்கிறேன். இன்னைக்கு அந்த பாடல்கள பத்தி பேசிட்டு இருக்கிறது, அ அதுவே வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஈவென்ட்டா இருக்குது. லேட்டா ஜாயின் பண்ணாலும் நான் திருப்பியும் வந்து ரீப்ளேல நெறைய கேட்டுக்கிறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. பாஸ்கரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். மகிழ்ச்சிங்க. திடீர் விருந்தாளி அப்படிங்கிற மாரி சமைச்சு வச்சிருக்கும்போது திடீர்னு கூடுதலா ஒரு உறமுறை வந்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியாத எல்லாம் மகிழ்ந்து பங்கிட்டு சாப்பிடுவோம் பாருங்க. அதுபோல நான் இன்னைக்கு இசை அப்படின்னோடனே எட்டி பார்த்தேன். எனக்கு ஒரு சவால் வந்தது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஒரு நபர் என்கிட்ட பேசும்போது, பேசுறவங்கனால பாட முடியாது, பாடுறவங்கனால புத்தகம் எழுத முடியாது. இந்த 3யும் ஒருத்தர் சேர்த்து செய்ய முடியாது அப்படிங்கிறத அவருடைய கருத்தா பதிவு பண்ணார். அப்பதான் எனக்குள்ள ஏன் இது செய்ய முடியாதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. ஏன்னா 3யும் ஒரே நபர் செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, அவரு அதுக்கு உதாரணமா கண்ணதாசனால நல்லா எழுத முடிஞ்சது. ஆனா புத்தகம் வெளியிட முடிஞ்சது. ஆனா பேச முடியாது. மேடை பேச்சுல அவர் பெரிய வல்லவர் கிடையாது அப்படிங்கிற மாரி நெறைய மேற்கோள்கள்லாம் காட்டினார். அப்ப அவர்கிட்டயே அவரே ஒரு நடுவரா வச்சு ஒரு பாடல் போட்டியில முதல் பரிசு 2 முறை அவர் கையிலே வாங்கும்போது தான் அவர் வந்து அவருடைய கருத்த வந்து பின்வாங்கினார் அப்படிங்கிற ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. ஏன் முடியாது? ஏன் பாட முடியாது? குரல் அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயம் இல்ல. என்னுடைய குரல்ல நான் அந்த பாடல பாடுறேன். அவ்வளோதான் தீர்ந்து போச்சு. அப்ப முதல்ல தேர்ந்தெடுக்கணும். நம்ம குரலுக்கு எது ஏதுவாக இருக்கு. இப்ப ஐயா ராமச்சந்திரன் ஐயாவுக்கு வெண்கல குரல். சீர்காழி கோவிந்தராஜன் பாடல்களோ, அதுபோல பழைய பாடல்களோ ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும். நம்ம குரல் அறிந்து எனக்கு மலேசியா வாசுதேவன் ஐயா பாடின பாடல்கள் எல்லாமே இளையராஜா சார் இந்த 2 பாடல்களும் ரொம்ப ஆப்டா மிகச்சரியாக இருக்குங்கிறத நான் கண்டறிஞ்சிருக்கேன். அதே போல கூடுதலா ஜெயச்சந்திரன் பாடல்கள். நான் போய் இங்க எஸ்பி சார் பாடல்கள்லாம் நான் பாடினா சரியா பாட முடியும். ஆனா சரியா வராது. அப்ப நம்ம குரலுக்கு ஏதுவானது பாடல் எதுன்னு தேர்ந்தெடுத்து பாடினோம்னா கண்டிப்பா அது வந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் கண்டறிந்த உண்மையும் கூட. உண்மையிலேயே மலர்கள் எவ்வளவு அழகா இருந்தாலுமே அதை ஒரு நார் கொண்டு தொடுக்கும்போது தான் அழகான அணிந்து கொள்ளும் மாலையாக மாறும். அந்த நாராக இருந்தாலும் கூட தொடுக்கின்ற வேலையை மிகச்சரியாக காசி ஆறுமுகம் ஐயா அவர்கள் இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எவ்வளவு மலர்கள் இருந்தாலும் ஒரு சிறு நார் இல்லைன்னா அந்த இடத்துல மலர்கள் உதிரி பூக்களா தான் இருக்கும். உதிரி பூக்களை மாலையாக மாற்றிய காசி ஆறுமுகம் ஐயாவுக்கும் அது எங்க அணிவிக்கணும் அதுக்கு ஒரு கோயில் வேணும் இல்லையா? அந்த கோயில் தான் இந்த தலம். இந்த அருமையான மேன்மையான சரித்திரம் படைப்போம் தலமும் கூட. இன்னைக்கு புதிய எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி அருள் சேவியர் ஐயா அழகா இவ்வளவு அழகா பாடுவார் அப்படிங்கிறத எனக்கு ஒரு புது சங்கதியாக கிடைத்தது. எல்லோரும் முடியும். அந்த மயக்கமா கலக்கமா பாடல் தான் வாலி அப்படிங்கிறவரை நமக்கு அறிமுகம் பண்ணுச்சு. இனிமேல் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில அ புகைவண்டி நிலையத்துல காத்திருக்கிறார். ஊருக்கே திரும்பி போயிடலாம். ஸ்ரீரங்கத்துக்கே போயிடலாம். இனிமேல் இங்க போட்டி போட்டு நம்மளால வாய்ப்பு வாங்க முடியாதுங்கிற ஒரு சூழல்ல அந்த புகைவண்டி நிலையத்துல காத்திருக்கும் பொழுது அந்த பாடல் ஒலிக்குது. வாழ்க்கை என்றால் அதில் 1000 இருக்கும். அப்படிங்கிற ஒரு இது. வந்து வந்த துன்பங்களுக்காக வாடி நின்றால் ஓடுவதில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்து அவரை மீண்டும் வாலியாக நமக்கு உருமாற்றி கொடுத்தது. பாடல் என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. எத்தனையோ தலைவர்களை உருவாக்கி அது போல வாலிங்கிற ஒரு கவிஞரை நமக்கு மீட்டு கொடுத்தது அந்த ஒரு ஒற்றை பாடல் தான்.
அதுபோல் நிறைய பாடல்கள் மனதுக்குள்ள இன்றைய பிரச்சனைகளுக்கான சவால்களுக்கான விடைகளை வழங்குவதாக கூட இருக்கும். அது ஆழ்ந்து வரிகளை நீங்க கவனிக்கும் பொழுது இன்னைக்கெல்லாம் ஒரே இசைமயமாய் போச்சு. வரிகளை கவனிக்கிற மாதிரி பாடல்களை பழம்பெரும் பாடல்கள் நீங்க கூர்ந்து கவனித்தால் கண்டிப்பாக நம்முடைய சங்கடங்களுக்கு சவால்களுக்கு அதுக்குள்ள ஒரு விடை இருப்பது தெரியும். உத்வேகமா அந்த நாளை நம்ம கடப்பதற்கு அது பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குங்கிறது தான் உண்மையும் கூட. நான் நிறைய சங்கதிகளை அதுல இருந்து எடுத்திருக்கேன். அந்த வகையில அது போன்ற நிகழ்ச்சிகளை இடையிடையே இங்க இந்த தளத்துல நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்து மிகச்சிறப்பாகவும் அதன் கையாண்டு வருகின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே இந்த நேரத்துல நன்றி பாராட்டுகின்றேன். ஒரு நாள் நம்ம மீண்டுமே பிரிட்டோ அவர்கள் சொன்னது போல முழு அவையிலும் பாடி மகிழ்வோம். முயற்சி பண்ணி பாருங்க. முதல்ல உங்களுடைய பாடலை உங்களுடைய மொபைல் போன்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணி பாருங்க, கேட்டு பாருங்க. எந்த குரல் உங்களுக்கு எந்த பாடகரோட குரல் உங்களுக்கு மிகச்சரியாக பொருத்தமாகுதுங்கிறத தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க வெற்றி கோட்டை தொட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை தேர்ந்தெடுத்து பாடும் பொழுது நீங்கள் கேட்கும் அளவுல பாட முடியும். அப்புறம் அதுல சிறு நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளும் போது எல்லோருமே ஆகச்சிறந்த பாடல்கள் ஆகலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வருகின்ற சங்கதி. எனக்கு பாட வராதுங்கிற வார்த்தையே கிடையவே கிடையாது. எனக்கு வாழ தெரியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படித்தான் பாட தெரியாதுன்னு சொல்றது. எல்லோருக்கும் குரல் இருக்கிறது. எந்த பாடல் நம்ம குரலுக்கு சரியா பொருந்துங்கிறத மட்டும் தேடி கண்டறிந்தால் கண்டிப்பா நாமே ஒரு ஆகச்சிறந்த பாடகராகவும் வரும் நாட்கள்ல சரித்திரம் படைப்போம்ல ஆளுக்கு ஒரு பாடல் அப்படிங்கிற தொனியில எல்லோரும் பாடி மகிழ்வோம். அந்த நாள் விரைவில் வருங்கிற எதிர்பார்ப்போடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. நம்ம இங்க வர்ற எல்லாரும் பேச்சாளர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லோருமே பாடகர்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கூட திடீர்னு நம்பிக்கை வந்துருச்சு. நம்மளும் பாடிடலாமோ, பாடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஆர்வத்தை தூண்டும் வகையில ரொம்ப அழகா சொன்னீங்க. மேலும் உதிரி பூக்களை அழகா மாலையாக கட்டினாங்க அப்படிங்கிறதும், அதை கோயில்ல கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்ததுங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அருமையான பாடலுக்கு மிக்க நன்றி. அருள் சேவியர் சார், வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இசைமலை இன்று காலை பொழுதுல ஐயாவோட வாய்ஸும் கணேஷ் ஐயாவோட வாய்ஸும் வந்து ரொம்ப மனசு வந்து அப்படியே லேசா அப்படியே தடவிட்டு போச்சு. ஐயாவோட பாடல்கள் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அதுல இன்னைக்கு இந்த நாட்டுப்புற பாட்டு அம்மா பாட்டை பாடும்போது உண்மையிலே கண் லைட்டா கலங்கிடுச்சு. அவளை எவ்வளவு அவர் உள்வாங்கி அந்த வார்த்தைகளுக்கு, அந்த ராகத்துக்கு, அந்த தாளத்துக்கு ஏற்றார் போல அந்த பாட்டை பாடும்போது உண்மையிலே ரொம்ப ரசிச்சேன். அவ்வளவு அருமையா இருந்தது. அதே மாதிரி கணேஷ் ஐயாவோட கற்பூர பொம்மை அந்த பாட்டு அருமையான பாட்டு. அந்த கேளடி கண்ணுங்கிற படத்துல சுசிலா அம்மா பாடின பாட்டு அவ்வளவு அருமையா இருக்கும். நீங்க நைட்டு தூங்கும் போது அதை கேட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு இனிமையான தூக்கம் வரும். அந்த மாதிரி வாய்ஸ்ல அந்த அருமையான பாட்டு ஐயா பாடினது, கணேஷ் ஐயா பாடினது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. 6:40 முடிஞ்சிருச்சு. காசியரி முகம் ஐயா பிரதர் சகோதரர் வந்து வேற ஏதாவது பாட்டு பாடினா பாடுங்க 2 பேத்துல அப்படின்னே ஐயா வந்து அந்த இறுதியா ஒரு கடினமான ஒரு பாட்டு, அந்த பாட்டை அவ்வளவு அழகா பாடினாரு. அதுக்கப்புறமும் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது தான் அப்ப நான் அவருக்கு ஐயா பாஸ்கரன் ஐயா அந்த கடைசி பாட்டு பாடும்போது தான் உள்ள இணைஞ்சாரு பாஸ்கரன் ஐயா. பாஸ்கரன் ஐயா நிறைய நீங்க ஃபேஸ்புக்ல அவர்கிட்ட ஃபாலோ பண்ணீங்கன்னா பார்க்கலாம். நிறைய டூயட் சாங்ஸ்லாம் நிறைய பாடியிருக்காரு. எஸ்புல நிறைய ரசிப்பேன் அவருடைய பாடல்கள்லாம் நிறைய. அவரு ஐயா வந்து எனக்கு பாடகர்னு எனக்கு முன்னாடியே தெரியும். பட் ஃபேஸ்புக்ல அப்பப்போ போடுவாரு ஐயாவோட பாட்டு. அதனாலதான் பாஸ்கரன் ஐயாவுக்கு தனியாகவும் மெசேஜ் அனுப்பிச்சேன். காசியமும் அவர் ஐயா பிரதருக்கும் அனுப்பிச்சு விட்டேன். அது ஐயாவை கூப்பிடுங்க பாடுங்க அப்படின்ட்டு. எனக்கு என்ன அப்படின்னா திடீர்னு கூப்பிட்டோடனே ஐயா சரி ஏதாவது பாடலை தேடும் போது அந்த அவை கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு தான் டப்புன்னு உள்ள வந்து ஏதோ நம்ம எல்லாம் முடிஞ்ச ஒரு பாட்டை பாடினேன். உண்மையிலே வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதை வந்து அழகா காசியரமு சகோதரர் நட்புக்காக கௌரவம் அந்த படத்துல போடுவாங்க, கௌரவத்துக்காக நட்புக்காகன்ட்டு. அது மாதிரி இன்னைக்கு நான் நட்புக்காக வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த இடையில ஒரு ஒரு 4 அந்த வரியை மட்டும் மறந்துட்டேன். அது ஆக்சுவலா நான் லிரிக்ஸ் எடுத்து பாடல, எனக்கு மனசுல கொஞ்சம் மனப்பாடம் இருந்தது. அதனால அதை அப்படியே பாடிட்டேன். அந்த கடைசி 4 வரி மட்டும் மறந்துருச்சு. அதை மட்டும் நான் பாடிட்டு முடிச்சிடுறேன். நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம், நெஞ்சில் எங்கும் உந்தன்
இன்பம் சிந்தும் சந்தம் முந்தன் சொந்தம் தத்திச் செல்லும் முத்து சிற்பம் கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம் இன்னும் என்ன நெஞ்சில் லட்சம் கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம் முல்லை பூவில் முள்ளும் உண்டோ கண்டு கொண்டு இந்த வேஷம் என்ன ராஜதீபமே. நன்றி நன்றி. ரொம்ப சிறப்பு. முதல் முறையாக உங்களோட பாடலை கேட்கிறோம். அது பாஸ்கர் ஐயாவையும் இன்றைக்கு பாட வச்சீங்க. ரொம்ப நாளா பாஸ்கரன் ஐயா பாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கு அதுவும் நடந்தது. ரொம்ப இனிமையான ஆச்சரியங்களால் நிறைந்தது. அதற்காகவும் உங்களுக்கு மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நம்ம நிறைவு கருத்துக்கள் காசி ஆறுமுகம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையிலே வந்து இந்த இசை நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வர்ணனை அப்படின்னு சொல்லும்போது சரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான் நம்ம வர்ணனை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தோணுச்சு. அதனால வந்து குறிப்புகள் மட்டும் எடுத்துகிட்டு வர்ணனை எதுவுமே எழுதலை. சரி கேட்குற பாடல்களை வச்சு அப்படி சொல்லிடலாம் அப்படிங்கிறத ஒரு மன தைரியத்தில் தான் வந்தேன். ஆனால் அவங்க நம்மளை பேச வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த பாடல் அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு. அதில் இருந்த வரிகளை எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பொருத்தமான வரிகள் அதிலே இருந்தது. அதனால் நம்ம எளிதில் வர்ணனையும் கொடுக்க முடிஞ்சுது. அதே போல் வந்து 7 பாடல்களும் வந்து எப்படியும் ஒரு மணி நேரம் பேசணும், அதுக்கு வர்ணனை கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கும்போது என்னால் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு நல்ல விஷயமா இன்றைக்கி நடந்திருக்குது. அதனால தான் வந்து நமது ஐயா பாஸ்கரன் ஐயா அவர்களும் சகோதரர் அருள் சேவியர் அவர்களும் இன்னைக்கு அவர்கள் வாய் மூலமாக ஒரு பாடல் நம்ம கேட்க முடிஞ்சது. அதுவும் வந்து சேவியர் அவர்கள் வந்து நம்ம தலைவாழை விருந்து சாப்பிட்டதுக்கப்புறமும் அந்த தாம்பலம் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விட்டகுறை தொட்டகுறைன்ட்டு மறுபடியும் ஒரு கடைசி வரியும் பூர்த்தி செஞ்சுட்டு இன்னைக்கு போயிட்டாரு. மிக சிறப்பாக இருந்துச்சு. ராமச்சந்திரன் ஐயாவை பற்றி சொல்ல தேவையில்லை. நம்மளுடைய அதாவது அந்த பாடல்கள்லாம் வந்து நம்ம கேட்கும்போது அந்த பொருத்தமான பாடல்கள் பாடுவார் அப்படின்னு விஜயகுமாரி அம்மா சொன்னாங்க. இந்த பொருத்தமான பாடல்கள் ஏகப்பட்ட பாடல்கள் இருந்தாலும் அவர் எடுத்து பாடும்போது வந்து அது நம்ம எப்பவுமோ கேட்ட பாடலாக ஒரு சில பாடல்லாம் இருக்கும். அது மறுபடியும் வந்து கொண்டு வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. எல்லோரும் ரசிக்கிற பாடல்கள், எல்லோரும் அந்த அடிக்கடி கேட்குற பாடல்கள் இல்லாமல் ஒரு நாள் நம்மளை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு பாடல்கள் வந்து திடீர்னு அவர் வாயால் கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் தூண்டுற மாதிரி தான் ஐயாவோட பாடல்கள் எப்போதுமே இருக்கும். இன்றைக்கும் அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருந்துச்சு. அந்த கடைசியில் வந்து அந்த காலம் முடிந்த பிறகு அவர் பாடிய அந்த வேதம் நீ பாடல் கேட்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த பாடல் இருக்கும். அது இயேசுதாஸ் அவர்களுடைய கம்பீர குரல், அந்த அவருடைய குரல் வந்து ஒரு கந்தர்வ குரல் மாதிரி இருக்கும். ரொம்ப பாந்தமான குரலாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த குரல் இருக்கும். அதுக்கு சற்றும் குறையாமல் ஐயாவோட அந்த குரல் இருந்துச்சு இன்னைக்கு. மிக்க நன்றி ஐயாவுக்கும். அதே மாதிரி நம்ம கணேஷ் சகோதரர் அவர் எடுத்துக்கிட்ட பாடல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மெலடியான பாடல்களாக இருந்தாலும் அந்த கற்பூர முல்லைங்கிற பாடல் வந்து நம்ம கேட்கும்போது தாய்மையை பற்றி நம்மளுக்கு உள்ள இன்னொரு உணர்வு உண்டாகும். அது அந்த பாடல்கள் வந்து அந்த படத்துல வந்து 3 தடவை வரும். 3 தடவையுமே வந்து நம்ம சலிக்க மாட்டோம். 3, 4 தடவை கிட்ட வரும். அந்த பாடல் அடிக்கடி வர மாதிரி இருக்கும். அந்த பாடல் வந்து சலிப்பே ஏற்படுத்தாது அந்த படத்துல. இன்னொரு ஒன்ஸ் மோர் கேட்குற மாதிரி தான் இருக்கும் அந்த பாடல். அவ்வளவு இனிமையான பாடல். அதிலிருந்து ஆரம்பித்து அவர் முடித்த பாடல் வந்து நாம் குமார் வரிகளில் முடித்தார். அதுவும் வந்து சிறப்பாக இருந்துச்சு. அது ஐயா பாஸ்கரன் ஐயா அவர்கள், அப்புறம் அருள் சேவியர் சகோதரர் அருள் சேவியர் அவர்கள் பாடிய பாடல்களும் மிக சிறப்பு. இன்னைக்கு வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து ஏதோ சும்மா பேசிட்டு போக முடியுமா அப்படிங்கிறது நான் யோசிக்கலை. ஏதாவது இவங்க தானே நம்ம பேசிடலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டுங்க உள்ளே வந்தேன். அதை சகோதரர் நேற்று 10:30 சொல்லும்போது நான் சரின்னு சொல்லிட்டேன். நம்ம ஆட்கள் தான், நம்ம எளிதில் பேசிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கேட்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம பேசாமல் விட்டுட்டோமோ அவங்கள புகழ்ந்து அப்படிங்கிற ஒரு குறையும் வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா சீக்கிரமாக வந்து நம்ம அவங்க பாடலுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய வர்ணனை கொடுக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு குறையும் இருந்தது. மிக்க நன்றி. அடுத்த தடவை ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு இதில்
நல்ல திட்டமிட்டு பண்ணலாம். நன்றி. மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம். திரை வள்ளுவர்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொடர்ந்து கொடுத்து கொடுத்து நீங்களும் அந்த திரை இசையில அப்படி வந்துட்டீங்க. இன்னும் நிச்சயமா இன்றைய நிகழ்வும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. இனி வருங்காலங்களிலும் இன்னும் நிறைய நிகழ்வுகள் இது போல ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கோம் உங்ககிட்ட இருந்து. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. கணேஷ் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். கணேஷ் ஐயா இருக்கீங்களா? மேடம் வணக்கம். வணக்கம். இந்த வாய்ப்பினை வழங்கிய சரித்திரம் படைப்போம் இந்த குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ராமச்சந்திரன் சார் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களாக பழகி வருகிறோம். சார் தான் இந்த எப்பயுமே எனக்கு ஒரு உந்துதல் சக்தியாக இருப்பாங்க. ஸோ அந்த தொடர்ச்சி இந்த நிகழ்வுகளிலும் பிரதிபலித்திருக்கிறது. அதை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். சார் மாதிரியான ஆட்கள் எனக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நம்ம எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதை நான் சிறப்பாக செய்து வருகிறேன் என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இங்கே இன்று நடந்தேறிய இந்த இசை நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. சார் ரொம்ப நல்லா பாடுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ சாருடைய செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய தேர்ந்தெடுத்த அந்த பாடல்களும் மிக அருமையாக இருந்தது. அதன் பிறகு அருள் சேவியர் சார் அவர்களுடைய பாடலாக இருக்கட்டும், பாஸ்கரன் சார் அவர்களுடைய பாடல்களாக இருக்கட்டும், பிரிட்டோ சார் அவர்களுடைய துவக்க உரை மற்றும் காசி ஆறுமுகம் சார் அவர்களுடைய வர்ணனை, வாழ்த்துறை வழங்கிய எல்லோருக்கும், அதே போன்று தற்போது தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் கற்பகவள்ளி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்வில் நாம் எல்லோரும் சந்திப்போம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க உங்க வாழ்க்கையில அப்படிங்கிறதும், உங்க வாழ்க்கை பயணம், இருவருடைய வாழ்க்கை பயணம் பத்தியும் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நிச்சயமா நீங்களும் சரி, உங்கள் குடும்பமும் சரி, நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக செயல்லையும் சரி, சிந்தனையிலும் சரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் அவைக்கு மீண்டும் ஒரு முறை எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பில் நற்பலம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐயா. நேற்று காலையில நம்ம நேற்றைய நிகழ்வு முடிஞ்சோடனே ஐயா சொன்ன பிறகு நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொன்னேன். அதுக்கப்புறம் சரி உடனே பண்ணியாகணும்னா சகோதரரை நம்ம கணேஷ் சகோதரரை தொடர்பு கொண்ட போய் அவரும் ஒத்துக்கிட்டு இந்த நிகழ்வு அற்புதமா கொண்டு வந்து போனது ரொம்ப நன்றி. இதுல நல்ல பலம் அப்படின்ற மாதிரி தலைப்பு. என்னை உருவாக்கிய முதல்ல எனக்கு இந்த அளவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த முதலில் என் தாய் தந்தையருக்கும், என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், அடுத்து இன்றளவும் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிற என்னுடைய துணைவியாருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்ம இந்த சரித்திரம் படைப்போம், பலமிக்க இந்த சரித்திரம் படைப்போம் அனைவருக்கும் ஒரு பாலமாக அமைகின்ற அற்புதமான ஒரு சமூக வலைதளம். இதை கண்டிப்பா நம்ம அடிக்கடி நினைவு கூறுறதா மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பலமாகவும் பாலமாகவும் இருந்து இந்த சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி கொண்டிருக்கின்ற சரித்திரம் படைப்போம் நிர்வாக குழுவில் இருக்கும் அன்பு சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ அம்மா, கற்பகவல்லி அம்மா, அதே போன்று ரேவதி அம்மா, தம்பி வேல்ராஜ், இன்னும் இந்த தளத்தில் நம்மை அடிக்கடி வாழ்த்தி கொண்டிருக்கும் சகோதரி விஜயம்மா, அதே மாதிரி அன்பு பேராசிரியர் குழந்தை உள்ளம் கொண்ட நித்யா கௌரி அம்மா, அதே போன்று ஐயா பாஸ்கரன் ஐயா நேத்து ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா பேசிட்டு இருக்கும் போது, விதைத்தவன் ஓய்ந்தாலும் விதைகள் ஓய்வதில்லை. ஐயா அவருடைய பேச்சு ரொம்ப எனக்கு பிடிக்கும். நேற்று கூட ஐயா பத்தி தான் பேசிட்டு இருக்கும் போது, விதைகள் விதைச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஐயா நீங்க விதைச்சிருக்கிற விதைகள் எல்லாம் வீரியமிக்க விதைகள்.
எல்லாமே அற்புதமாக இதற்கப்புறம் அறுவடைக்காக நாம் காத்திருக்கின்றோம். கண்டிப்பாக நல்ல ஒரு இளைஞர் சமூகத்தை நீங்கள் உங்கள் சொற்பொழிவு மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நாம் அதை விரைவில் எதிர்பார்ப்போம். ஐயா அவர்களுக்கு நன்றி. அதே போன்று ஐயா அருள் சேவியர் ஐயா ஐயா கையிலலாம் நம்ம தனிப்பட்ட முறையில பேசுறது உண்டு. ஐயா ஒரு அற்புதமான மனிதர். இந்த சமூகத்தை நேசிக்கின்ற ஒரு மனிதர்களில் நான் இனம் கண்டு கொண்ட நல்ல ஒரு மனிதர் அருள் சேவியர் ஐயா அவர்கள் இன்றைய காலை பொழுதில் திடீரென்று சொல்லும் போது அற்புதமாக அந்த கர்நாடக இசை அதை ரொம்ப கடினமான பாடல் எடுத்து பாடினாரு. அதே மாதிரி பாஸ்கரன் ஐயா அவர்களும் சொன்ன உடனே அந்த பாடல் வாழ்க வளமுடன் அந்த பாடலை பாடினார். ரொம்ப இனிமையா இருந்தது ஐயாவோட குரல். நம் அனைவரும் சேர்ந்து அடுத்த நிகழ்வு பங்கெடுப்போம். இது போன்ற விடுபட்டவர்கள் யாருக்கு நினைக்கிறேன். இது போன்ற அற்புதமான ஒரு நிகழ்வுகளை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற இந்த சரித்திரம் படைக்கும் தளம் மேலும் மேலும் வளர வேண்டும். அதே போன்று அன்பு சகோதரர் கணேஷ் அவர்கள், அவர் வருவாய்த்துறையில ஒரு பொறுப்பான ஒரு அலுவலராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். மாணவ பருவத்திலிருந்து சகோதரருக்கு தெரியும். அவர் ஆங்கில இலக்கியத்துல MA, MPhil, அதுக்கப்புறம் B.Ed முடிச்சிருக்காரு. அதாவது ஆங்கிலத்திலேயே கவிதை எழுதக்கூடிய புலமை பெற்றவர் அன்பு சகோதரர். அது மாதிரியான ஒரு ஆற்றல் மிக்க சகோதரர். TNPSC மூலமா எக்ஸாம் எழுதி தேர்வாகி இப்போ அலுவலராக இருக்காரு. இவரை கிராமத்தில் இவரை பத்தி சொல்லணும் கண்டிப்பா. நான் இந்த கிராமத்து இளைஞர்களுக்கெல்லாம் இது மாதிரி தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களை இவரோட தொடர்பு கொண்டு படும்போது அவர்களுக்கு தேவையான அந்த கருவிகள் எல்லாம் அவர் தொலைபேசி மூலமாக வழங்குவாரு. இப்ப நிறைய கிராமத்து பிள்ளைகள்லாம் இவர் மூலமா அந்த தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்காங்க. இதை நான் இப்ப பதிவிடணும். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சகோதரர் கணேஷ் அவர்கள் மேலும் அவர்கள் இல்வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று கூறி இந்த சரித்திரம் படைக்கும் தளம் இன்னும் பல புதிய இளைஞர்களை உருவாக்கி இந்த சமூகத்திற்கு நற்பலன் விளைவிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி, இது சபரிமலை நேரம், அதனால ஒரு ஐயப்பனை பற்றி ஒரு பாடலோடு பாடி நிறைவு செய்கிறேன். இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் எமனையும் வெல்லும் உன் திருவடியே காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப அருமையான பாடல். ரொம்ப சிறப்பா இருந்தது இன்றைய நிகழ்வு. நிச்சயமா ஒரு ஒரு நல்ல மனிதரை நம்முடைய தளத்திற்கு அறிமுகப்படுத்தியதற்கும் மிக்க நன்றி. உங்க பாட்டுல இருந்து இன்னும் மீண்டு வர முடியல, அந்த ஐயப்பன் பாட்டுல இருந்து. அதே மாதிரி இன்னொரு நாள் நீங்க அந்த பொய்யின்றி ஒரு பாடல் இருக்கும், பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால், அந்த பாடலையும் ஒரு தடவை பாடணுங்கய்யா. அதுவும் சிறப்பா இருக்கும். உங்க குரல்ல இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாடல். நிச்சயமா இன்னொரு நாள் பாடணுங்கய்யா அப்படின்ற ஒரு அன்பு கோரிக்கையும் வச்சுக்கிறேன். நன்றிங்கய்யா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். மிக்க நன்றி அனைவருக்கும். அவர் அருமையான இசை காலை பொழுதில் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்திய அன்பு ஐயா ராமச்சந்திரன் ஐயா, கணேஷ் ஐயா, காசி ஆரம்பம் ஐயா மற்றும் நம் பாஸ்கரன் ஐயா, அருள் சேவியர் ஐயா அனைவருக்கும் நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் பவுலின், கோவிந்தராஜ், சர்வஜித், அன்பு சார், சோபன், கலாபம், சங்கர், பிரசாத்,
கிளியூரான் அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. சர்வஜித் அவர்கள் சொல்லரங்க சொந்தங்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. வாழ்க நலத்துடன் மகிழ்வுடன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்பு சார் அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஜெய்சங்கர் அவர்கள் சேதுராமன் அப்படின்னு அவர்களுடைய நண்பரையும் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. சரவணன் அவர்களும் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்பில் மஞ்சு பார்கவி அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.